இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கும் என்னுடைய குருநாதர் பாலச்சந்திரன் சார் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் அவர்களே, என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும் என்னுடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் கயக்வாட் அவர்களே, எனக்கு ஆளாக்கிய பஞ்சு சார், முத்துராமன் சார் அவர்களே, டைரக்டர் ரவிக்குமார் அவர்களே, இந்த மேடையில் வந்திருக்கும் கலைஞர்களே, கலைநுட்ப கலைஞர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, விநியோகஸ்தர்களே, திரையரங்கு உரிமையாளர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, என்ன வாழ வைத்த இனிமே நான் வாழ வைக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக ரசிக மக்களே எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் இங்கே சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்த விவேக் அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு. கவியரசு வைரமுத்து அவர்கள் கொஞ்சம் மேடைக்கு மேலே வரணும். இந்த படத்தில் நீலாம்பரியாக நடிக்காமல் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு அருணாச்சலம் சினி கிரியேஷன் ஷார்ப்பில் ஒரு டைமண்ட் உதித்த ஒரு வேலை இது பண்ணியிருக்காங்க. அது நான் போடணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. நேராகிட்டு இருக்கு. உங்க நேரத்தில் நான் ரொம்ப நிறைய எடுத்துக்க மாட்டேன். முதலில் நீங்க நேரம் சொன்னாதான் நான் வரணும்னு சொன்னா, அப்ப நம்ம 25 ஆண்டு நட்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்க. அண்ட் பாலச்சந்திரன் சார் ஒரு மேகசைன்ல இனிமேல் எந்த விழாக்களிலும் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. நான் கேட்டேன், சரிப்பா ஒரு அவசரம், என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே, எனக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, ஏதோ சொல்லிட்டேன். பட் இந்த விழாவுக்கு நான் வராமல் இருப்பேனா, நான் டெஃபினட்டாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. அங்கே வந்திருக்காங்க அண்ட் பஞ்சு சார், முத்துராமன் சார், அவங்க அவ்வளோ சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷமா. அண்ட் என்னுடைய அண்ணன் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்போ வரமாட்டார், கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பார். இல்லை நான் இதுக்கு நான் டெஃபினட்டாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ என் அண்ணன் பற்றி நான் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால், நான் இவ்வளோ இது பண்ணி கூட இன்னும் 6000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னு சொன்னால், அவங்க அவங்க ஒய்ஃபோட தான் சில டைம்ல இங்கே வந்திருக்காங்க. அவங்க குழந்தைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மட்ராஸ்க்கே வர்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு அவங்க ஒரு பிடிப்பில் வச்சு. அதாவது என்ன சொன்ன அர்த்தம், அவன் கஷ்டப்படுற, அவன் சம்பாதிக்கிறான், அவங்க நாம தலைவர் இது பண்ணக்கூடாது, அவங்கவுங்க காலை அவங்கவுங்க நிற்கணும். அது அவருடைய கொள்கை. ஸோ நல்லா தர்மம் செய், இது பண்ணுங்கிறதா முதலிருந்து அவர் சொன்னது. அவர் எனக்கு இந்த சொல்றதுக்கு நிறைய நேரம் இல்லை, ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் தான் நான் சொல்றேன் அவரை பற்றி. ஒரு வாட்டி சாப்பாட்டுக்கு என் அண்ணி கூட வந்திருக்காங்க. என் சாப்பாட்டுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். ஸோ பசி நிறைய சாப்பாடு நான் எனக்கு இருந்த சாப்பாடு தான் நான் முடிச்சிட்டேன். இன்னும் சாப்பாடு வேணும்னு சொல்கிறேன். அண்ணி இல்லைப்பா சாப்பாடு அவ்வளோதான் அவனுக்கு இருந்தது, வேறு அண்ணனுக்கு இருக்கு, வேறு சாப்பாடுல எந்திரின்னு சொன்னால் நான் அவ்வளோ பசி இல்லை, சாப்பாடு எனக்கு போட்டு தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன். அப்போ அண்ணி கோபத்தில் நான் போட மாட்டேன், எந்திரிச்சு பண்ணிடுன்னு சொல்லும்போது இப்போ அண்ணன் என்ன எனக்கு இருக்கிற சாப்பாடு இல்லை அவனுக்கு போடு அப்படின்னு சொல்லி அவர் சாப்பாடு எனக்கு போட்டு, எனக்கு தெரியாம நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் பட்டினி இருக்கும்போது பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தீபாவளி, அந்த தீபாவளி அப்போ ஒரு பேண்ட்டு 2 ஷர்ட் தான் என்கிட்ட இருக்கு, அதுதான் துவைச்சு போட்டுக்கிறது. ஒரு தீபாவளி வந்தது, அண்ணனுக்கு அண்ணா சொன்னாங்க, இதை பார்ப்பா 7 ரூபாய் தான் இருக்கு, இதுல வாங்கினா ஒரு ஆஃப் நிக்கர் ஒரு ஷர்ட் வாங்கலாம், ஒரு ஜுப்பா பைஜாமா வாங்கணும்னா 3 ஜுப்பா 3 பைஜாமா வாங்கலாம்.
எது உனக்கு வேணும்? நான் வந்து உடனே துவைச்சு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு காட்டன் காதி எனக்கு 3 ஜப்பா 3 பைஜாமா வேணும்னு சொன்னேன். அப்போ போட்டு அந்த ஜுப்பா பைஜாமா இன்னும் ஏற்படல. ஒரு வாட்டி போட்டுக்கும் போது அதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஆன்மீகம் ஆசிரமத்தில் வந்து சேர்த்து அவரே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரணும். நான் வந்து சும்மா குடும்பத்துக்கே வந்து போயிடக்கூடாது, 10 குடும்பத்துக்கு வந்து நம்ம உதவணும். அந்த மாதிரி நான் அதுக்காக வந்து மற்றவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு ரீசன் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க ரஜினி, ஓகே கல்யாணம் நீங்கள் பண்ணலன்னா கூட அவங்க பண்ணிக்குவாங்க எப்படியாவது, சரி நீங்கள் வந்து 7 தான் பண்ணி வைக்கிறீங்க, பட் அதை விட இந்த கல்வி, அந்த கல்வி வந்து நீங்கள் பண்ண ரொம்ப இதாக இருக்கும், கல்வி உதவி செய்யணும். அப்போ எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு, ஆமாம் கல்வி, இதுக்கு ஒரு படம் பண்ணலாமே சொல்லி ஆரம்பிச்சது தான் படையப்பா, கல்விக்காக. அந்த படையப்பா நான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படையப்பாவோட அந்த கரு நம்ம சொல்ல எப்படி உருவாச்சுங்கிறது அது வந்து முதல்ல சொல்றாங்க. ஆக்சுவலி நான் வந்து கல்கியோட மிகப்பெரிய ஃபேன். கல்கி எழுதின எல்லா புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். பொன்னியின் செல்வன்ல வந்து சில பேருக்கு வந்தியத்தேவன் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து வாசுகி பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, பட் எனக்கு பிடிச்சது நந்தினி. அந்த நந்தினியை வந்து பேச கேரக்டர் வச்சுட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அதை வந்து ரவிக்குமார் அவர்கிட்ட சொன்னேன் நான், அவர் ரொம்ப பிடிச்சது, நல்லா இருக்கு இந்த கதை இது அப்படின்னு சொல்லி அதுக்கு சும்மா ஒரு கொடுத்த ஒரு கருவை வந்து அதை எடுத்து அந்த ஸ்கிரீன் பிளே ஆக்கி இது பண்ணி அதை வந்து அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன டைட்டில்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் படையப்பான்னு சொல்லி. என்ன சார் நான் சொன்னேன் படையப்பா, என்ன சார் நான் கேட்டதே இல்லை, நான் கூட கேட்குறேன். அப்போ எப்படி சார் எதாவது தோணிச்சு, அவ்வளோதான் படையப்பா அவ்வளோதான். சரி, அதை வந்து அவர் வந்து பார்த்தாரு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு படையப்பா, அது சொல்றதுக்கு நல்லா இருக்கு, பட் பவர்ஃபுல்லா தான் இருக்கு, அர்த்தம் தான் படையக்காப்பான்னு அப்படி விட்டுடுதான், அப்படி சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏன் சொன்னா நான் எப்பவுமே வந்து ஒரு டைட்டில் வந்து வச்சா நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அண்ணாமலை வந்து பாச்சன் சார் கிட்ட போது சொன்ன போது அப்படி பாச்சன் அண்ணாமலை சொன்னோன்னு சிரிச்சாரு. அப்பெல்லாம் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க. படம் வந்து சரி ஓகே. அஜய் வந்து பாஷா வைக்கும்போது கூட பாஷாவா இது பாஷாவா இல்ல பாட்சாவா இது எதுக்கு சொல்லி ஆரம்பியே கேட்டாங்க. சார் ஏதோ மைண்டுக்கு வந்து சார் விட்டுருங்க, அவன் காமிச்சு கொடுத்தான் அவ்வளவுதான். சோ படையப்பா அவன் சரி, அவன் சொன்னா இவன் செய்வா அவ்வளவுதான். எதா இருந்தாலும் சரி எனக்கு அவன் செய்யணும், அவன் சொல்லணும். படையப்பான்னு சொல்லி கரு வந்து பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து தயானந்த் சரஸ்வதி கிட்ட வந்து இங்க வந்திருந்தாங்க, ஒரு மீட் பண்ண நான் போனேன். நான் போகும்போது என்ன பண்றீங்க இப்போ, ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கதையை வந்து ஒரு சுருக்கமா நான் சொன்னேன். என்ன டைட்டில் படையப்பான்னு சொன்னேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சார், எப்படி சுவாமிஜி? படையப்பா வந்து அந்த முருகனுடைய பேரு, 6 படை வீடு 6 படையப்பன், அது வந்து முருகனுடைய பேரு அப்படின்னு அவரு வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வேலெல்லாம் சேர்த்து படத்துல அந்த 6 படையப்பன், அந்த படையப்பா வந்து நம்ம வந்து வருவானது. அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து ஜோ சார் வந்து இங்க இருக்காரு, அவருக்கு வந்து ஒரே எப்பவுமே மேல வந்து அவ்வளோ ஒரு அக்கறை, யாரும் வந்து தப்பா பேசினா இதாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார் அடுத்த படம் வரும்போது பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அக்கறை காட்டி அது வந்து அவர் ஃபுல்லா ஸ்கிரிப்டை வந்து எடுத்துட்டு, ஐ திங்க் ரவிக்குமார் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது வந்து உருவாக்கிய அந்த டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்களுக்கு நான் வந்து ஏதாவது பரிசு கொடுக்கணும் சார். நண்பர் கமல்ஹாசன் அவங்க டேட்ஸே கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதை விட பெரிய பரிசு நான் ஒண்ணுமே கொடுக்க முடியாது அவருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து அனைவருமே அத்தனை கஷ்டப்பட்டு எல்லாருடைய ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. படத்தில் எல்லாருடைய இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு வெற்றி அடிக்கும். அந்த படம் எடுக்கும் போதே நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், படம் ஹிட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய வந்து ஒரு வெற்றி படம் அவருக்கு கொடுத்து மறுபடியும் அதே ப்ரொடியூசர் அதே மாதிரி இருக்கார், எப்பவுமே அப்படியே இருக்கணும். தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம். தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமை தெரியும். தோல்வியை வரலன்னா வெற்றியோட அருமையே தெரியாது. எப்பவும் அதனாலதான் இப்போ பொண்டாட்டி வந்து எல்லாத்துக்குமே சிரிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டே இருந்தா அப்பப்போ கோச்சிக்கணும், அப்பப்போ அழணும், அப்பப்போ சிரிக்கணும். அப்போதான் ஒரு வாழ்க்கை ஒரு ரிஸ்கா இருக்கும். ஸோ ஆக இந்த படையப்பா மெயினா வந்து இந்த 25th இயர்ங்கிறது நான் நிஜமா சொல்றேங்க.
25th இயர்ங்கிறது எனக்கு முதல்ல எனக்கு தெரியும். பட் நான் சொல்லவே இல்லை, நான் போடவே இல்லை. பட் 25 வருஷம் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய சாதனை இல்லை. இங்கே வந்திருக்கவங்க பாருங்க, எல்லாருமே 40 வயசு சாதனை, 45 வயசு சாதனை பண்ணுவாங்க. கமல்ஹாசன் 40 வருஷம் சாதனை சினிமா இண்டஸ்ட்ரியில். இது 25 வருஷம் ஒரு சாதனைன்னு சொல்லி நான் எடுத்துக்கவே மாட்டேன். அதனால்தான் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆன பிறகு நான் 25வது ஆண்டின் படம் அப்படி சொல்லி போட்டேன். ஏன்னா எல்லாம் 100வது படம் போடுவாங்க, 200வது படம் போடுவாங்க. இது வந்து ஓகே 25 அது சாதனையே கிடையாதுங்க. ஒண்ணு நான் சாதனைன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா நான் ஒர்க் பண்ண எந்த ப்ரொடியூசரும் வந்துட்டு ரஜினியால வந்து எனக்கு கஷ்டம் வந்தது, ரஜினியால எனக்கு ப்ராப்ளம் வந்தது, ரஜினியால எனக்கு பணம் நஷ்டம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த 25 வருஷங்கள்ல எந்த ப்ரொடியூசரையும் நான் சொல்ல வைக்கல. அதுதான் நம்ம பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சாதனை நினைக்கணும்னு சொன்னா அது வந்து 25 வருஷங்கள் சாதனை இல்லை, தமிழ் மக்களுடைய சாதனை. அதாவது ஜப்பான்ல போய் வந்து முத்தங்கி விளையாடுறது சொன்னா அது மறுபடியும் வந்து அந்த படத்தை உருவாக்கிய பாலச்சந்தர் சார் அவங்களுக்கு தான் அந்த பெருமையை போய் சேரும். ஸோ படம் வந்து செய்யணும். எல்லாரும் சொல்றாங்க, பஞ்சு சார் சொன்னாங்க, முத்துராமன் சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 படமாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நல்ல கதை கிடைக்கணுமே. இப்போ படையப்பா, அட்லீஸ்ட் படையப்பாவோட பெருசா வேண்டாம், படையப்பா அளவுக்காவது ஒரு கதை வேணுமே. ஸோ அது கதைக்காக நான் வந்து தேடிட்டு இருக்கேன். நல்ல கதை கிடைக்கும் போது நான் டெஃபினெட்லி நான் செய்வேன். இந்த இதுக்கு வந்து இந்த படத்துல வந்துட்டு படம் பார்த்த உடனே வெளியே வந்து இந்த படம் படையப்பா எல்லா உங்க படிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து முறியடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் என் மைண்ட்ல எனக்கு வந்தது. அப்ப வந்து ஜனங்களுக்கு வந்து இந்த ராகவேந்திரா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு செஞ்சு அந்த வருஷத்துக்கு 20 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். படையப்பா வந்து நம்ம சொல்லி அதில் 3 கோடி ரூபாய் படையப்பால வந்தது. இந்த ராகவேந்திரா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல போட்டு அதுல தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு லட்சம் 30 லட்சம் ரூபாய் நாம வந்து எஜுகேஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஃபார் ஆர்ஃபன்ஸ், ஓல்ட் ஏஜ் அண்ட் ஹேண்டிகேப் அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது. ஸோ இந்த 1.25 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நான் எம்பேல இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு போகும். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு அவங்களுக்கே போய் சேரும். ஒரு பைசா கூட நம்ம குடும்பத்துக்கு போய் சேராது. ஸோ நான் சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் கொடுக்கிறேன். இது கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டது இல்லை, நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் 3 ரூபாய் டிக்கெட் வாங்கி என்னை பார்த்து இது பண்ண அந்த அது நீங்க இது பண்ணிருக்கீங்க. அது என் உயிரில் நான் எழுதிட்டு இங்கே என்னுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், நாட்டுக்கே தெரிஞ்சவர் வரதாச்சாரியார் அவர்கிட்ட நான் ஒப்படைக்க போறேன். இது ஏன் செய்யறேன்னு சொன்னா உயில் ஏன் இப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நாம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால தான் உடனே உயில் எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உயில எப்போ வேணா மாத்திக்கலாம், எப்ப வேணா மாத்திடலாம். ஆனா மேடையில சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. அதனால்தான் இப்ப நான் சொல்றேன், இது என்ன பாராட்டுறதுக்கு பதிலா இத என் மனைவி லதா அவர்கிட்ட நான் சொல்லும் போது, என்னுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா கிட்ட சொல்லும் போது, நீங்க சந்தோஷமா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. என்ன நான் இருக்கிறதுக்கு நான் இதை அனுபவிக்க போறேன், எனக்கு அப்புறம் மக்களுக்கு போகுது. அதை நீங்க என்ன செய்றீங்களோ அது சந்தோஷமா சம்மதிச்சாங்க லதா அவர்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த உயில அண்ட் இந்த ராகவேந்திரா மண்டபமுடைய டாக்குமெண்ட்ஸை வரதாச்சாரி அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன்.
வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த்.